கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி இருந்துச்சுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஃப்ரீ எதுவும் வேணாம், விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். இது சிறப்புனா வசதியானவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். எங்களை மாதிரி லோவில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பு இல்லை. இப்போ அரசியல் பெட்டர்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒன்று மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்கிற அளவில் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த இப்போ 2026 எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2026 எலெக்ஷன் வந்து எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ கடந்த 5 கால ஆட்சி வந்து எப்படி இருந்தது? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்கள் வந்து நல்லா சுபிட்சமாக இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டில் எந்த பெண்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லை. பெண்களுக்கு நல்லா சுபிட்சமாக இருக்கிறாங்க. அதுவும் படிக்கிற பசங்களுக்கும் செய்கிறாங்க. காலை உணவு திட்டம் போட்டு காலை உணவு கொடுத்து இந்த கவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உலக நாடுகளே பாராட்டுது. நம்ம தமிழ்நாட்டை பார்த்து கன்னடா வந்து அந்த ஸ்கீம் எடுத்துன்னு வரன்றாங்க. தமிழை அழிக்கிறதுன்னா யார் வேணாலும் அதான் டிஎம்கே தவிர மாற்றி போடுங்க. நாங்கள் அவங்கவுங்க பிடிச்ச வேலையை செய்யறதுக்கும் யாரும் தடையும் கிடையாது. நான் ரோட்டில் கடை வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. கார்பரேஷன் ரைடோ இல்லை போலீஸ்காரங்களோ யாரும் தொல்லை கொடுக்கல. இந்த 5 ஆண்டும் நான் நல்லா தான் இது பண்ணுவேன். எல்லாமே விலைவாசி அதிகமாக தானே இருக்கு. எதுவுமே வாங்க முடியல. ஒரு கேஸ் வாங்க முடியல, ஒரு ஆயில் சின்ன ஒரு ஆயில் வாங்க முடியல, எதுவுமே கடைக்கு போனால் சக்கரை வாங்க முடியல. எல்லாமே ஹெவியாக இருக்குண்ணா. என்ன பற்றினா இந்த ஃப்ரீ அந்த இதுவுமே வாங்கினா சுத்தமான கல்லூரி மெடிக்கலுக்கு போனால் ஒரு ஏன்னா ஒரு சுத்தமாக இருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் டீசெண்டாக இருக்கணும். அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, பஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. எதுவுமே இந்த 5 ஆண்டில் எதுவுமே என்னை பொறுத்தவரைக்கும் எதுவுமே சந்தோஷமாக இல்லைண்ணா. நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நானே உங்களுக்கு ஓட் பண்ணது. பட் அந்த அளவுக்குலாம் ஆச்சு சரியா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நானே ஒரு டிகிரி முடிச்சுட்டு நானே இப்போ இந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் வேலை இல்லாமல். பட் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த ஆட்சியில் நிறைய நடக்கும், நிறைய மாற்றம் கொண்டு வரவங்க வந்து. ஆனால் அந்த அளவுக்குலாம் எதுவும் பெருசாலாம் டெவலப்மெண்ட் இல்லை.